புதுவையில் சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு பல்வேறு கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வில்லியனூர் பகுதியில் உள்ள துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கடந்த 2 முறை வில்லியனூர் தொகுதியில் களம் கண்ட நமச்சிவாயம் 2 முறையும் வெற்றி பெற்றார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 9 இடங்களில் போட்டியிடுகிறது. அதற்கான வேட்பாளர் பட்டியல் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து நேற்று இரவு வெளியிடப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் மாநில தலைவர் சுவாமிநாதனும், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயமும், ஊசுடு தொகுதியில் சாய் ஜே சரவணனும் போட்டியிடுகின்றனர். காமராஜர் தொகுதிக்கு ஜான்குமார், திருநள்ளாற்றில் ஜிஎன்எஸ் ராஜசேகர், நிரவி திருப்பட்டணத்தில் BMCS மனோகரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு 3 தொகுதிகளா அதற்கும் மேற்பட்ட தொகுதிகளா என பல நாட்களாக பட்டிமன்றமே நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டு வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகருக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவரவர் தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி கிழக்கு மாநில அதிமுக செயலாளரான அன்பழகனுக்கு உப்பளம் தொகுதியும், வையாபுரி மணிகண்டனுக்கு முத்தியால்பேட்டையும், பாஸ்கருக்கு முதலியார்பேட்டையும், ஹசானாவிற்கு காரைக்கால் தெற்கு தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக மேற்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகருக்கு உருளையன்பேட்டை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தற்பொழுது அவருக்கு கட்சி தலைமை உருளையன்பேட்டை தொகுதி ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பாஜக சார்பில் போட்டியிடும் ஜான்குமார் மகன் ரிச்சர்டிற்கு நெல்லித்தோப்பு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓம் சக்தி சேகர் தரப்பு அதிருப்தியில் இருப்பதாக தகவல் பரவியுள்ளது. புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பில் புதுவை மற்றும் காரைக்காலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நிறுவன தலைவர் சிவராஜ் அறிவித்துள்ளார். இன்று காலை குபேர் சிலை சதுக்கத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. முன்னதாக அருகில் உள்ள ஸ்ரீ பாலாஜி வெங்கடேச பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன்படி பாகூர் தொகுதியில் நடேசன், வில்லியனூரில் ரகுபதி, ஏம்பலத்தில் ராமச்சந்திரன், மணவெளியில் கலியமூர்த்தி, இந்திரா நகரில் ராஜேந்திரன் தம்பி, காமராஜ் நகரில் கோவலன், லாஸ்பேட்டையில் தீனதயாளன், முதலியார்பேட்டையில் பூபாலன், ராஜ்பவனில் செந்தமிழ் செல்வி, நெல்லித்தோப்பில் ஜெயலட்சுமி, முத்தியால்பேட்டையில் உதயகுமார், காரைக்காலில் திருநள்ளாறில் மனோகரன், கோட்டச்சேரியில் ஜெகநாதன், நிரவி TR பட்டினத்தில் பன்னீர்செல்வம் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக 5 இடங்களில் போட்டியிட உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வேட்பாளர் பட்டியலும் நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் அதிமுக போட்டியிடும் 5 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டி கிழக்கு மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் அதிமுகவினர் மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 108 தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர்
மாவட்டம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா இன்று வில்லியனூர் தொகுதியில் உள்ள கழக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி அப்பொழுது திமுக கழக நிர்வாகிகள் கூறிய வில்லியனூர் தொகுதியில் திமுக தொண்டர்கள் அதிகம் பேர் உள்ளனர். ஆனால் பெரும்பாலும் இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு வருகிறது. இதனால் 1980ஆம் ஆண்டிற்கு பின்னர் இத்தொகுதியில் திமுக வேட்பாளர் யாரும் வெற்றி பெறவில்லை. இது போன்ற நிலையில் தலைவர் பரிந்துரைத்து வில்லியனூர் தொகுதியை திமுகவிற்கு பெற்று வந்துள்ளீர்கள். இதற்காகவே உங்களை வெற்றி பெற செய்வோம். இதன் மூலம் வில்லியனூர் தொகுதி திமுகவின் கோட்டை என்பதை உறுதிப்படுத்துவோம். நிச்சயம் இந்த முறை நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என அவர்கள் உறுதியளித்தனர். இச்சந்திப்புகளின் பொழுது திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனிஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல், விவசாய அணி செல்வநாதன், தொகுதி செயலாளர் ராமசாமி, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் சுப்புராயலு, முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். காங்கிரஸ் கட்சியில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்களம் தொகுதியை சேர்ந்த செல்வம், காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள், முன்னாள் அமைச்சர் நமசிவாயம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநிலத்தின் தலைவர் சுவாமிநாதன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். அதேபோல் தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் பிரமுகர் ஜனார்த்தனன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் விலகியுள்ளார். புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் விலகியுள்ளார். இது குறித்து அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் 2021 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக புதுச்சேரி அமமுக முன்னணி தலைவர்களிடம் ஆலோசனை கூட நடத்தவில்லை. பலமுறை டிடிவி தினகரனை சந்திக்க நேரம் கேட்டும் கிடைக்கவில்லை. புதுச்சேரி என்பது ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் மக்களின் நலனுக்காகத்தான் அரசியல் கட்சி நடத்த வேண்டும். புதுச்சேரி அமமுக என்பது ஒரு கட்சியாகவே செயல்படவில்லை. மாநில நலனில் சிறிது கூட கவனம் செலுத்தவில்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அமமுகவில் தொடர்ந்து பயணிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் அனைவரும் வேட்பாளர் பட்டியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த கட்சியில் தொடர்ந்து இருந்தால் நமக்கு இருக்கும் மரியாதையும் கெட்டுவிடும் என்று கருதி அமமுகவில் இருந்து விலகுகிறேன். என்னுடன் சில நிர்வாகிகளும் கட்சியில் இருந்து வெளியேறி உள்ளனர் என கூறினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடராயன் கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக ஓரணியாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தனி மாநில அந்தஸ்து கேட்டு போராடி வருகிறது என்ற காரணத்திற்காகவும், மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் சிறு குறு நிதியை 100% செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே எங்களது ஆதரவு அளிக்கப்படும் என கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பாக நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் சமூக இடைவெளி பின்பற்றி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் பணியிடங்களை நிரந்தரம் செய்ய கோரி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்க பேரணியாக சென்றனர். புதுவை, காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை அடங்கிய மனு வழங்க பேரணியாக சென்றனர். பேரணியை கடலூர் மாவட்ட கல்வி செயலர் ஜோசப் ராஜ் துவக்கி வைத்தார். கன்வீனர் பாக்கியராஜ் அவர்கள் உரையாற்றினார்.
மேலும் இதில் அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச தடுப்பூசி நாளை முன்னிட்டு வில்லியனூர் அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள சுகாதார நலவாழ்வு மையத்தில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதன் பின் சுகாதார மையத்தின் வசதிகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த ஆம்புலன்ஸின் கதவுகளை திறக்க சொல்லி பார்வையிட்டு நோயாளிகளுக்கு செய்யும் முதலுதவி குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அருகில் இருந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். முதலில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளை ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் கலந்துரையாடினார். பிறகு பள்ளியின் தரம் குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது பள்ளியின் ஒரு பகுதியில் சுற்றுச்சுவர் இல்லாததை பார்வையிட்ட அவர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் தேக்க தொட்டி, சாலை வசதி போன்ற அடிப்படை பிரச்சனைகளை கூறினர். தொடர்ந்து வெளியே வந்த கவர்னரிடம் ரொட்டி பால் ஊழியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் கடந்த 2003ஆம் ஆண்டு கல்வித்துறையின் கீழ் மாணவர்களுக்கு ரொட்டி பால் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது 822 ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். தற்பொழுது 17 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு அதிகபட்ச கூலியாக மாதம் ரூபாய் 4000 கொடுக்கின்றனர். அடிப்படை சம்பளம் கூட எங்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் பள்ளியில் பால் காய்ச்சுவது மட்டுமின்றி துப்புரவு வேலை, கழிப்பிடம் சுத்தம் செய்வது, மதிய மாணவர்களுக்கு சாப்பாடு வழங்குவது, பாத்திரம் துலக்குவது போன்ற அனைத்து வேலைகளும் செய்து வருகிறோம். மாதம் 25,000 சம்பளம் வாங்குபவர்கள் கூட இது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்வது கிடையாது. குறைந்த ஊதியத்தில் எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இந்த சம்பளம் குடும்ப செலவிற்கே போதுமானதாக இல்லை. எனவே எங்களுக்கு பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு நாளைக்கு ரூபாய் 702 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆய்வின் பொழுது கவர்னரின் ஆலோசகர் சந்திரமௌலி, சுகாதாரத்துறை செயலர் அருண், சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போட்டியிட மாட்டார் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 14 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் முதல் மந்திரி நாராயணசாமி பெயர் இடம்பெறவில்லை. தமிழகத்துடன் சேர்த்து யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் 15 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் நிலையில் 7ஆம் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. அதில் காங்கிரஸ் 15, திமுக 13, இந்திய கம்யூனிஸ்ட் 1 மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 என காங்கிரஸ் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. 7ஆம் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் அங்கு முன்னாள் முதல் மந்திரி நாராயணசாமிக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல் மந்திரி நாராயணசாமி போட்டியிட மாட்டார் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமியை புதுச்சேரி முதல் மந்திரியாக அறிவித்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. தொடர்ந்து அதன் பின்னர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட கடந்த 3 நாட்களில் 41 பேர் வேட்புமனு செய்துள்ளனர். அதிகபட்சமாக சுயேட்சைகள் 9 பேர் பிரதான கட்சிகளை பின்னுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி துவங்கியது. முதல் நாளில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் விடுமுறை என்பதால் மனு தாக்கல் இல்லை. 15ஆம் தேதி 27 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். 3ஆம் நாளான நேற்று 14 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் ஒருவர் மாற்று வேட்பாளர். மொத்தமுள்ள 30 சட்டசபை தொகுதிகளில் நேற்று வரை 20 தொகுதிகளில் மட்டுமே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ராஜ்பவன் தொகுதியில் திமுக 4, என்ஆர் காங்கிரஸ் 4, மக்கள் நீதி மய்யம் 1 என 9 பேர் வேட்புமனு அளித்துள்ளனர். ஏனாமில் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.
மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, உழவர்கரை, உப்பளம், நெடுங்காடு, திருநள்ளாறு, காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, மாகி ஆகிய 10 சட்டசபை தொகுதிகளில் கடந்த 3 நாட்களாக ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கடந்த 3 நாட்களில் மொத்தம் 49 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் 8 பேர் மாற்று வேட்பாளர்கள். அதிகபட்சமாக சுயேட்சைகள் 9 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். அடுத்து திமுக வேட்பாளர்கள் 8 பேர், என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 7 பேர், பாஜக 6 பேர், அதிமுக 4, காங்கிரஸ் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பிரதான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலை முழுமையாக வெளியிடாமல் நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக வேட்புமனு தாக்கல் 10 தொகுதிகளில் சூடு பிடிக்காமல் உள்ளது. வரும் 19 தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட உள்ளது. மனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் இன்று முதல் அனைத்து தொகுதிகளிலும் சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 20ஆம் தேதி வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்பு மனுவை வாபஸ் பெற 22ஆம் தேதி கடைசி நாள். அன்று வேட்பாளர் இறுதி பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. புதுச்சேரி ரோடியார் மில் திடலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் போட்டியிடும் 28 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில், உலகத்தில் தொன்மையான இனமும் மூத்த குடியும் தமிழர்கள். வரலாற்று பெருமை கொண்ட மொழி தமிழ். உலகிற்கே விவசாயம் செய்ய கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். வேரை இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழாது. நாம் நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது அரசியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் எனது கடமையை சரியாக செய்து வருகிறேன். மீனவர்கள், மாணவர்கள், விவசாயிகள் ஆகியோரின் பிரச்சனைகளுக்கு அவரவர்தான் போராட வேண்டும் என அனைவரும் நினைக்கிறீர்கள். அது தவறு. தமிழ் இன தலைமுறை விலகி இருக்கக்கூடாது. புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி கதர் அரசியல் செய்கிறது. பாஜக காவி அரசியல் நடத்துகிறது. காங்கிரஸ் பாஜகவை நம்பி எத்தனை நாட்கள் ஏமாறுவீர்கள்? அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நாடு பேராபத்தை நோக்கி செல்கிறது. இந்தியா இப்பொழுது விற்பனைக்கு வந்துவிட்டது. தமிழகம், புதுச்சேரி அரசு மக்களை படிக்க வைக்காமல் குடிக்க வைக்கிறது. அரசியல்வாதிகளிடம் உள்ள பணத்தில் 50 ஆண்டுகள் வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். எங்களுக்கு மாகி ஏனாம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். நாம் எதை இழந்தாலும் மானத்தை இழந்து விடக்கூடாது. புதுச்சேரியை புதுமையாக மாற்ற அனைவரும் கரும்பு விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் பேசினார். இதையடுத்து புதுவை மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். திருபுவனை ரஞ்சித், தட்டாஞ்சாவடி ரமேஷ், லாஸ்பேட்டை நிர்மல் சிங், காலாப்பட்டு காமராஜ், உருளையன்பேட்டை கருணாநிதி, நெல்லித்தோப்பு சசிகுமார், முதலியார்பேட்டை வேலவன், அரியாங்குப்பம் சுந்தர வடிவேலு, மணவெளி இளங்கோவன், ஏம்பலம் குமரன், பாகூர் ஞான பிரகாஷ், திருநள்ளாறு சிக்கந்தர் பாட்ஷா, காரைக்கால் தெற்கு மரி அந்துவான், நிரவி திருப்பட்டினம் முகமது யூசுப் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மண்ணாடிப்பட்டு சித்ரா, ஊசுடு கீதா பிரியா, மங்களம் பாரத் கலை, வில்லியனூர் பிரவீனா, உழவர்கரை பிரியா, கதிர்காமம் சுபஸ்ரீ, இந்திரா நகர் தேவிகா, காமராஜர் நகர் ஷர்மிளா பேகம், முத்தியால்பேட்டை பரிதா பேகம், ராஜ்பவன் அந்தோனி ஷர்மிளா, உப்பளம் தேவி பிரியா, நெட்டப்பாக்கம் கௌரி, காரைக்கால் நெடுங்காடு நிவேதா, காரைக்கால் வடக்கு அனுசியா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். திமுக சார்பாக உருளையன்பேட்டை தொகுதியில் கோபால் போட்டியிடுகிறார். இதையடுத்து கடந்த திங்கள் அன்று வேட்புமனு தாக்கல் செய்த கோபால் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கூறினார். அதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பையர் வீதி பகுதியில் உள்ள வீடுகளில் சமூக இடைவெளி பின்பற்றி வேட்பாளர் கோபால் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
நகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகானுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி மேலிட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாநில பொதுச் செயலாளர் காசிலிங்கம் மற்றும் முன்னாள் துணை மேயர் தமிழ்ச்செல்வி ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் கேட்டறிந்தனர். இக்கூட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.